மீண்டும் கூறுகிறேன், அகமகிழ்வுகள். ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரின் கடவுளின் தூய ஆவியாரின் பிரபு உங்கள் அனைவரோடும் இருப்பதா. இன்று இயேசுவின் வருகைக்காக நம்மை தயாரிக்கும் திருவகை காலத்தின் 3வது ஞாயிறு. இது மகிழ்ச்சியின் ஞாயிறு. திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க ஒவ்வொருவரையுமே அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஏனென்றால் இயேசுவின் பிறப்பு விழா நெருங்குவதால் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. அந்த மகிழ்ச்சியை நிபந்தனைகளோடு இறைவன் தருவதில்லை, மாறாக அவருடைய வருகை நம்மிலே நிபந்தனையற்ற நிலையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஒரு மாற்றத்தையும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இதைத்தான் இன்றைய வாசகங்களும் நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக் கூறுகின்றது. இறைவாக்கினர் ஏசாயா மிக மகிழ்ச்சியோடு பால் நிலங்கள் புத்துயிர் பெற்று பூத்து கொள்ளுங்கும் என்றார். பயிரிடுவதை போல காலம் கனியும் வரை பொறுமையோடு காத்திருங்கள், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாமாறு உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று திருத்தூதர் யாக்கோபு இந்த 2ஆம் வாசகத்தின் வழியாக ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறுகின்றார். இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவான் மெசியாவை கண்டு கொண்டதின் மகிழ்ச்சியில் தம் சீடர்களை உறுதி செய்ய அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, யோவானை போல மெசியாவை ஒவ்வொரு நாளும் திருப்பலியும் இறைவார்த்தையின் வழியாகவும் நற்கருணையின் வழியாகவும் கண்டுணர்ந்து நம்முடைய வாழ்க்கை கருங்கடான பாதையை வெற்றிகரமாக கடந்து அவர் தரும் நிலை வாழ்வை மகிழ்ச்சியோடு நோக்கி பயணிக்க அவரின் உடனிருப்பை தேடி இந்த திருப்பலியில் சிறப்பாக வேண்டுவோம். இத்திருப்பலியிலும் சிறப்பாக ஜெபிப்போம். இதே வேளையில் இந்த திருப்பலி நன்றி வழியாக ஜெம்மா கின்சன், ரொனால்டோ, கேக்ஸ்டோன், கேசியா, இயேசுதாஸ் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி ஸ்டெல்லா மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சாம்சன் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்ததற்கு நன்றியாகவும், ஜோசப் அக்கியுனாஸ் தாமஸ் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலி நன்றி வழியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதோடு இணைத்து பெனடிக்ட் குமார், மரியதாஸ் நாயுடு, ஜே பேட்ரிக், ஜே செல்வகுமார், எலிசபெத் சலோமி, லாரன்ஸ், அன்டோனி ரத்னம், ஆர் சக்கரியாஸ், மேரி சுசை துசைராஜ், ஆரோக்கிய மேரி, ஜி.எம். டேவிட், ஆரோக்கிய மேரி, ஜார்ஜ், தெரேசா, அகஸ்டின், ஹாரி, டொமினிக், பி.ஜி. டிசோசா, ஜார்ஜ் டொமினிக், அருள் தேவதாஸ் அவர்களுடைய ஆண்மகளத்திற்காக வித்தியிலே பாட்சி கொடுக்க வேண்டியதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதற்கின்ற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் Cristo
இறைவா இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம் மக்களை நீ கண்ணோக்கி இன்றி அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரும். இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டல்களோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் வரருள் புரிவீராக. உம்மொழுது ஆவியாரின் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சிமையும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில், ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. திருத்தூதர் யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழிவுள்ளவரும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பார்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்கள்
உங்களுக்கு மாதிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர்கள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையே, யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகை இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறை வாக்கினரையா? ஆம், இறை வாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உம் வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூல் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமணக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 3வது ஞாயிறில் இருக்கின்றோம். இந்த 3வது ஞாயிறு நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்க ஒவ்வொருவருமே நிலைக்கின்றது. இந்த வாசகத்தை அல்லது இந்த வாதத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வந்தது.
எவ்வளவு பேர் இந்த பாடலை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் பாடும்போது தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. மகிழ்ச்சியோடிருங்கள், மகிழ்ச்சியோடிருங்கள், நம் இயேசு நேசிக்கின்றார், நம் இயேசு நேசிக்கின்றார். மகிழ்ந்திருங்கள், 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 மகிழ்ந்திருங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாடல? கேள்விப்படல. இப்ப எதுக்காக மகிழ்ச்சியோடு இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகைக்காக. இந்த பாடல் எதற்காக மகிழ்ச்சியோடு இருக்கு சொல்லிச்சு? இன்னொரு பாடல் நினைக்கிறேன். இந்த பாடல் மகிழ்ச்சியோடு இருங்கள் எதற்காக அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரையுமே என்ன செய்யறாரு? இயேசு என்ன செஞ்சாரு? அன்பு செய்கின்றார். இயேசு நேசிக்கின்றார். இயேசு அன்பு செய்கின்றார். எனவே மகிழ்ந்திருங்கள் என்பதை தான் இந்த பாடல் ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த முதல் வாசகம் எப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கின்றது என்பதை சிந்திக்கின்ற பொழுது முழுமையான அர்த்தத்தை நாம் கண்டுணர முடியும். முதல் வாசகத்தை கிமு 7வது நூற்றாண்டில் இந்த இஸ்ரேல் எருசலேம் ஆலயமும் அஸ்ரியருடைய கைகளில் அகப்பட்டுக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் மிக கொடுமையான காலத்தை அல்லது மிகவும் துன்புறுத்தப்பட்ட காலம் இந்த கிமு 7ஆம் நூற்றாண்டு. இந்த இடத்தில் குழப்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள் நிறைந்த இடத்தில் தான் எஸ்ஐ இறைவாக்கினர் எழுந்து வந்து அந்த மக்களுக்கு, அந்த தளர்ந்து போன மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதை, இந்த நற்செய்தி, இந்த இறை வாக்குரைப்பதை இந்த முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், நல்ல கவனிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த முதல் வாசகத்தை பாலைநிலமும் பால்மொழியும் அகலும், பொட்டல் நிலம் மக்களிப்படையும், லீடி போல் பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது இறைவாக்கின ஒரு உறுதியை கொடுத்தாரு. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லா நிலையும் மாறும். இன்னைக்கு அவங்க இருக்கின்ற நிறைய பேர் மனசுல குழப்பத்தோடு இருக்கலாம். கிறிஸ்துமஸ் வரப்போகுது, பக்கத்து வீட்டுல அல்லது எல்லாரும் துணிமணிலாம் நல்லா வச்சிருக்காங்க, என் பிள்ளை கேட்டா எனக்கு எடுத்து விடுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லாமல் எப்படியாவது கடன் வாங்கி கொடுத்தாவது என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நானும் மற்றவர்களை போல இருக்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் நாம் நம்மை நாமே தாழ்த்தி கஷ்டப்பட்டு பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா இல்லையா? இன்னைக்கு அவர்களை உங்களை பார்த்தா கூறுகிறார், உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் அனைத்துமே மாறும். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். உங்களுடைய பாவங்களாக இருக்கலாம், உங்களுடைய சோதனைகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் மாற்ற உங்களுடைய கடவுள் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் வர இருக்கின்றார். திடன் கொள்ளுங்கள், உறுதியாயிருங்கள் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுப்பதாகத்தான் இன்றைய நாளில் இறைவாக்கின் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் அந்த இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு அவர் மேல் முழுமையான விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கத்தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் 4 நிலையான நோயாளிகளை இன்றைய முதல் வாசகம் எடுத்து காட்டுகின்றது. 1, பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதவர்களின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பார், வாய் பேசாதவோர் மகிழ்ந்து பாடுவர். 4 விதமான என்னென்ன நோய் இருக்குது? முதல்ல இருந்து பார்வையற்றோர், கண்ணு தெரியாதவங்க என்ன செய்யும்? உங்களுக்கு கண் கண்டிப்பா தெரியும். காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கும். அடுத்து வாய் பேச முடியாதவங்களுக்கு வாய் பேசுவாங்க. அடுத்து கால் நடக்க முடியாதவங்களுக்கு கால் நடப்பாங்க. இந்த இஸ்ரேல் அந்த பகுதியில் வாழ்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நோய்கள் இருந்தால் என்ன அப்படின்னா கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் கருத்தில் கொள்வார்கள். அவர்களை பார்த்தான் எஸ்ஐயா இறைவாக்கினர் கூறுகின்றார், அஞ்சாதீர்கள், உங்களுடைய சபிப்பு நிலையிலிருந்து
கடவுள் சபிக்கப்பட்டார் என்ற நிலையிலிருந்து அனைத்துமே மாறும். உங்களுடைய சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து அனைத்துமே மாறும். அஞ்சாதீர்கள், ஏனென்றால் கடவுளுடைய வருகை அண்மையில் உள்ளது. கடவுள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களோடு இருந்து உங்களுடைய நோய்களை அனைத்தையும் மாற்றுவார். எனவே ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற இறைவன் உங்களோடு தங்கியிருக்கின்றார். எனவே அஞ்சாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். மகிழ்ச்சியும் பூரிப்பும் துன்பமும் துயரமும் அனைத்தும் மாறும். எனவே அந்த செய்தி தான் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கூறுகின்றார் என்று. நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பவர் நம்மோடு வர இருக்கின்றார். நமக்காக நம்முடைய உள்ளத்தில் வர இருக்கின்றார். அதைத்தான் இதை திருப்பலியில் நடக்க இருக்கின்றார். இறைவார்த்தையை திடத்தை கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நற்கருணை வழிபாக வருகின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் எப்பொழுது என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்று முழுமையான விசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது அந்த நற்கருணை வருகின்ற இறைவனை காண முடியும். அந்த நற்கருணை வருகின்ற இறைவனை காண நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அனைத்தும் மாறும். எவ்வாறு பொறுமையோடு இருக்க வேண்டும் என்றால், அந்த உழவர் விதைகளை போட்டு அது கண்டிப்பாக விளையும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இருக்கின்றார்கள். அதே போல நாமும் பொறுமையோடு இருக்க வேண்டும். என்னுடைய இறைவன் அனைத்தையும் மாற்ற வல்லவர். எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற வல்லவராக இருக்கின்றார். எது நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்ன நேர்ந்தாலும் நான் இறைவனுக்கு நன்றி கூறுவேன். என்றால் என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கின்றார், எனக்காக இருக்கின்றார், எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எனக்காக இந்த உலகத்தில் வருகின்றார். நான் அவரை முழுமையாக விசுவசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இருக்கின்ற உறவை வளர்க்க வேண்டும். நம்முடைய இருக்கின்ற உறவுகளில் நாம் வளர்க்க வேண்டும். சில நேரம் பல வருடங்களாக பேசாமல் இருக்கலாம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய தயாராக இருக்கின்ற காலங்களில் அவர்களை சென்று அவர்களோடு உறவை அல்லது அந்த உறவு பிரிந்த நிலையில் இருக்கலாம். இந்த நாட்களில் அந்த உறவை மேம்படுத்த அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் எனக்கு தர வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை காண முடியும். எவ்வாறு இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருமுழுக்கு யோவானின் சீடர்களை பார்த்து கூறுவீர், நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவீர்கள். அதே போலத்தான் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். நீங்கள் இறை வார்த்தையை கேட்பவற்றையும் வடிவாக அந்த இறைவனை காண்பவற்றையும் பிறருக்கு போய் அறிவியுங்கள். நம்முடைய வாழ்க்கையினால் ஆண்டவர் கொடுக்கின்ற மன்னிப்பையும், ஆண்டவர் கொடுக்கின்ற இரக்கத்தையும், ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தையும் பிறருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மனநிலையை நாம் பெறும்போது நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற சோர்வு, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இருமாப்பும் அனைத்தும் மாறும். எனவே இன்றிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரின் திருவருகை காலத்தில் இறுதியாக இருக்கிற ஒரு வாரத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, வாழும் இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நாம் எப்பொழுது பிறரை மன்னிக்கின்றோமோ, எப்பொழுது பிறருக்கு நம்ம இருப்பதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் பிறரை அன்பு செய்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறைவன் பிறப்பார். எனவே அந்த இறைவனுடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நமக்கு இறைவனுடைய ஆவினால் நாம் இறைவனுடைய பண்புணர்வுகளை கொண்டிருக்க இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கிறார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்துவிடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாவிகள் அவர்களை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் இருக்கும் நாம் இயேசுவின் பிறப்பில் மகிழ ஆவலாய் காத்திருக்கின்றோம். மகிழ்ச்சியுடனும் தளராத நம்பிக்கையுடனும் நமது விண்ணப்பங்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறிடும். மகிழ்ச்சியின் ஊற்றே எம் இறைவா, இவ்வருகை காலத்தை நினைவு கூறும் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவியர் அனைவரும் இறை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் மன உறுதி பெற்று உமக்கு சான்று பகர மன்றாடுகிறோம். அன்பின் அரசரே எம் இறைவா, உலக தலைவர்கள் அனைவரும் தங்கள் தன்னலத்தையும் சுய கௌரவத்தையும் கருதாமல் உம்முடைய ஞானத்தை பெற்று அனைத்து மக்களும் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டும் மனப்பான்மையை பெற வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, உலகில் நோய், வறுமை, அமைதியின்மை போன்றவற்றால் துன்புறும் அனைவரும் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் தங்கள் துயரிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் நிறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் அனைத்து போராட்டங்களும் கடும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கும் வெற்றி வாகை என்பதனை உணர்ந்து குடும்ப வாழ்வில் தனிமை, வருத்தம், நெருக்கடி, தோல்வி, வேதனை இவைகளிலிருந்து மீண்டும் எழுந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்து விடுமா காத்திருந்து இறைவனிடமிருந்து நாம் கண்ட, இறைவனிடமிருந்து நாம் கேட்ட செயல்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு கொடுக்க வேண்டுவதற்காக, அந்த மனத்தத்துவத்தை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காகவும் நமது கண், காது, வாய், கைகள், கால்கள் மற்றும் உள்ளங்களை திடப்படுத்தி தூய்மைப்படுத்தி நமக்கு புத்துயிர் இறைவன் அளிக்க வேண்டுவதற்காகவும் பாலன் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வைக்க வேண்டுவதற்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். அனைத்தையும் ஆளும் அன்பு தந்தையே, நாங்கள் செலுத்தி மன்றாட்டுகளை கனிவுடன் ஏற்றருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாரம்
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் வழிபொருட்களை இடைவிடாது உமக்கு வழியாக கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பில் எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நானும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக கடமையும் ஏற்றுக்குரிய செயல்பாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாக்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தம் புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளை நடிகர் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சி நுகர்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்து எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
கிறிஸ்துவின் இறப்பிடையும் உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு ஒப்பத்தை மீட்பு அளிக்கும் கிணத்தை மகனுகின்றோம். உம் திருமண்ணின் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகின் வரைவிலும் திருவருடைய கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் வீட்டர் எங்கள் துணை ஆயர் சுசிநாதன் மாநகராஜ் சுதேஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் வீட்டிடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களையும் யார் நினைவாத ஆத்மாக்களையும் உத்தரகேசரத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் கருவிலே சிதைந்த அனைத்து ஆத்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் அனைவருமே பொறுமையோடு உம்முடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நிறைகள் அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் அனைவருமே நிலை வாழ்வில் கொள்வதாகும் மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பெருக நீர் ஆசீர்வதித்திடும். இந்த மகிழ்ச்சியை நாங்கள் பிறருக்கு கிடைப்பவர்களாம் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் பிறருக்கு எங்களுடைய வாழ்க்கையினால் எடுத்து காட்டக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளுடைய கண்டித்தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராக அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுத்தாதையும் தீவிலிருந்து எங்களை விடுவித்திடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ளோம் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இந்த நோக்கிற்கு பெறுவதற்காகவும் இமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதா ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செவரை. இவரே நம்மில் இருக்கின்ற நோய்கள், நம்மில் இருக்கின்ற துன்பங்கள் அனைத்தையும் மாற்றுவர்.
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தெய்வமே என்னை அழைக்கும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். என்னை அழைக்கும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். என்னை தேர்ந்ததுவும் நீர்தான் என்றார், என்னை அழைத்ததுவும் நீர்தான் என்றார், என்னை தேர்ந்ததுவும் நீர்தான் என்றார், என்னை அழைத்ததுவும் நீர்தான் என்றார். என்னை அழைக்கும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். நான் சிறுவன் என்று சொல்லாதே, ஐயோ பயம் என்று அஞ்சாதே. நான் சிறுவன் என்று சொல்லாதே, ஐயோ பயம் என்று அஞ்சாதே. பேசவும் தெரியாது என்றே பேசுவதோ அசுத்த உதடுகள் என்றே அன்பை தீராதை உன்னை சொல்லிவிட்டார். என்னை அழைக்கும் தெய்வமே, நின்றே ஏன் தயக்கம் என்றார், நான் கலங்கி நின்றேன் கலங்காதே என்றார். நான் தயங்கி நின்றேன் ஏன் தயக்கம் என்றார், பாதையும் தெரியாது என்றே பாதையும் நீ என்றார். தகுதிகள் எனக்கில்லை என்றே உங்கள் ஆணையால் என்னை தொட்டு விட்டார். என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ, அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. குட் மார்னிங். இன்னைக்கு எந்த வாரம்? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஓகே.
சின்ன கேள்வி. மகிழ்ச்சி வந்து கொடுக்கறதுல இருக்கா வாங்கறதுல இருக்கா? அப்படியா? சில பேர் வாங்கறதுல கொடுக்கறதுல இருக்கா? ஓகே, சரி, அது நான் உங்களுக்கே விட்டுறேன். ஓகே, கொடுக்கறது வாங்குறது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம கொடுக்க விருப்பப்படுவோம், ஆனால் அதை வாங்கிக் கொள்ள பர்சனுக்கு அது பொறுத்து தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை நம்ம கொடுக்கும் பொழுது மற்றவங்க வாங்குறாங்கல்ல, அவங்க வந்து சந்தோஷமா இல்லைன்னா அப்போ நம்ம கொடுத்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆனால் கோயிலுக்கு வர்றது நம்ம வாங்குறது தான் இல்லையா? கடவுள்கிட்ட. கடவுள் பாருங்களேன், எப்போதுமே அவர் கொடுக்கறது தான் விருப்பப்படுறாரு. அவருக்கு மகிழ்ச்சி வந்து கொடுப்பதில் தான் இருக்குது. சில நேரத்தில் தான் அவர் மகிழ்ச்சி படுறாரு. நம்முடைய விசுவாசம் நம்ம கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கொடுக்கறது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கோமோ அதே போல் வாங்குறதுலேயும் மகிழ்ச்சி இருக்குது. அதெல்லாம் வந்து ஆளுக்கு பொறுத்து இல்லையா? அதனால் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வந்து இந்த 3வது வாரம், இந்த அகலமுக்கால் 3வது வாரம் வந்து மகிழ்ச்சியுடைய நாள். அதாவது நம்மளுக்கு எத்தனை பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள் வந்து நம்ம சொல்கிறார். அதனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த ஆகம காலத்தில் 3ஆம் ஞாயிறு இன்று சாயங்காலம் நம்முடைய ஸ்கூல் வளாகத்தில் 6:45 வந்து நம்முடைய பாரிஷ் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. அது நிறைய பிள்ளைகள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அனைவரும் வருகை வரவேற்கின்றோம். நீங்களும் குடும்பம் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கும். பசங்க வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. அதனால் அனைவரும் இதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு ஐடி மாதிரி தான். இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன நடத்துகிறோமோ அது வந்து ஜான்வரி 18 வந்து நம்ம இந்த பாரிஷ் விழாவை நம்ம கொண்டாடுகின்றோம். கிறிஸ்மஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து யூஸ்வலாக நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா? நாங்களும் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பேப்பர் வச்சு அந்த பேப்பரில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்க, சில பேர் கண்ணு கூட தெரியாது, சில பேருக்கு ஃபோனெல்லாம் கிடையாது. அந்த நம்பர் வந்து ஃபாதருக்கு நம்பர் நான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு யாருக்காவது அந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து யாருக்காவது மகிழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நான் வேறு பேரிஷ்லாம் நான் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாக செய்வாங்க. அந்த யாரும் வந்து அந்த நம்பர் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவங்க உண்மையிலேயே அந்த கிறிஸ்மஸ் அடைய அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக செய்வாங்க சில பேர். இது வந்து கம்பல்சரி கிடையாது. யாருக்கு உங்களுக்கு விருப்பக்குதோ அவங்க வந்து அந்த நம்பர் எடுத்து அவங்க ஃபோன் பண்ணி பண்ணலாம். ஆனால் இங்கே நோட் புக் ஒன்று வச்சுருக்கோம். நீங்கள் எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அந்த நம்பர் அங்கே எழுதிருக்கு. அந்த நம்பர் பக்கத்தில் உங்கள் ஃபோன் நம்பர் எழுதுங்க. எங்களுக்கு தெரியணும் யார் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஓகே, இந்த பென் இருக்கா? பென் இல்லை நினைக்கிறேன். பென் ஒன்று வச்சுருக்கு. வருஷம் இந்த கிரிப் காம்படிஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து 20ஆம் தேதிக்கு முன்னே நீங்கள் வந்து கிரிப் காம்படிஷனில் வந்து யாராவது பங்கெடுக்கணும் அப்படின்னா ஃபாதர்கிட்ட வந்து நம்பர் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று வின்சென்ட் பால் அவர்களும் வந்து அவுட் சைட் வந்து பாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் லிட்டர்ஜிக்கல் சர்வீஸ் வந்து 24ஆம் தேதி அன்று 8:30 மணிக்கு ஆங்கிலத்தில் கேரல்ஸும், 9 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலியும், 11 மணிக்கு தமிழிலும் கேரல்ஸும் மற்றும் 11:40க்கு மிட் நைட் மாஸ் இருக்கும். அதனால் அந்த நேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் டே அன்று 6 மணிக்கு காலையில் கன்னடத்திலும், 7:10க்கு தமிழிலும், 8:15 மணிக்கு தமிழிலும், 9 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலி இருக்கும். அன்று சாயங்காலம் திருப்பலி இருக்காது. இந்த வெஹிக்கிள் பார்க்கிங்கெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 72,000 அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த கேலண்டர்ஸ் வந்து யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ, இல்லை யாருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ, அந்த கேலண்டர் வந்து இந்த அவுட் சைட் பிரதர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அது ஷாப்ஸில் இருக்கும், வாங்கிக்கோங்க. கிறிஸ்துவன் அவர்களே, இன்று ஃபாதர் உதயகுமார் அவர் வந்து ஹோலி யூகரிஸ்டிக் சர்ச் மங்கன்பாடியால் வந்து ஒசூர் ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து சர்ச் வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பெரும்பாலான நிறைய தமிழியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த
ஃபாதர்ஸ் குரூப் எல்லாம் வெளியே வந்து இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அந்த கோயில் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய யூத் உங்களுக்கு வந்து ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பாரிஷில் 21ஆம் தேதி இந்த மாதம். அதனால யாரெல்லாம் வந்து யூத்தில் இருக்கவங்க வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வந்து இதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இந்த மிஷன் சண்டேயுடைய ஸ்டால் வந்து சென்ட் மைக்கேல்ஸ் அன்பியை வந்து அங்கே வெளியே போட்டிருக்காங்க. தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரும் எந்த அன்பியம் இன்றைக்கி லிட்டர்ஜி அட்டன் பண்ணது மரியாதை சண்டையா எது ஓகே சரி கேட்க மாட்டேன் காந்து போயிட்டு சரி போகல எல்லாருக்கும் நன்றி. கிறிஸ்துவர்களே கிறிஸ்மஸ் கிட்ட வர்றதுனால நான் வந்து இந்த பாரிஷ் கவுன்சில் மெம்பரும் ப்ளஸ் எஸ்சிசி ஆர்டிமினஸுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்கள் அன்பியத்தில் வந்து யாராவது ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து அந்த ஃபோன் நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆஃபீஸில் கொடுக்க சொல்லி, இன்னும் சில எஸ்சிசி மெம்பர்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல, தயவுசெய்து அது வந்து கூட சீக்கிரம் வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா கிறிஸ்மஸ் வர நேரத்தில் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது மற்றும் நிறைய செலவும் இருக்கும். அதனால யாராவது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். எழுத நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர்களாக தலை வணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையை நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகை நாள் ஒளிவு நாள் புனிதப்படுத்த தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறன்களையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அவர் மகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் தங்குவதாக. மகிழ்ச்சியோடு இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது.